ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலாவின் சத்யபாலா ட்ராவல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறாங்க. ட்ராவல் பண்ணுங்க மோர், என்ஜாய் பண்ணுங்க ஜோர். நம்ம இப்போ கேரளா ட்ரிப்பில் தான் இருக்கோம். வயநாடு போகிற வழியில் இந்த வீடியோ ஆரம்பிக்குது. ஏற்கனவே பழைய வீடியோவை மாஞ்சேரின்ற ஒரு ஊரில் தங்கி அந்த இடத்த சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோ கிடைக்கும். நம்மளோட ஸ்டைல் அதுவும் கிடைக்கும். கேரளா தாங்க. பசுமை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். போகிற வழியெல்லாம் வேகமாக போக முடிய மாட்டேன்னுது, ஆனால் சுற்றில என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இங்கே ஹோட்டல் டான்ஸும் ஒரு இதுக்கு வந்துட்டுருக்குங்க. டீ கடை மாதிரி ஒரு ஹோட்டல் தான். சரி, ஒரு டீ போட்டு போகலான்னு உள்ள நுழையிறோம். அட்மாஸ்பியர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கெல்லாம் பாடியில் வீடு, கீழே ஹோட்டலுமே நிறைய இருக்குது. நமக்கு வேண்டியது டேஸ்ட்டு, ஆரோக்கியம். நான் ஒரு டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். மற்றவங்களாம் க்ரீன் டீ ஆர்டர் பண்ணாங்க. ரெண்டுமே சூப்பர். நம்ம போகிற வழியில் இந்த தேயிலை எஸ்டேட் பார்த்தோங்க. நிறுத்தாமல் போக முடியலைங்க. எவ்வளோ தேயிலை எஸ்டேட் பார்த்தாலும் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லேண்ட்ஸ்கேப்போட சூப்பராக இருக்குது. அதுக்கு எதிர்க்கே இந்த ஹோட்டல் ஒன்று இருக்குது. இங்கேயும் டீ வாசனை அப்படி இழுக்குதுங்க. டீ வாசனை இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், குருவிக்கூடு சேர்லாம் இருக்கு பாருங்க. சேர்லாம் இருக்கு. அப்படியே உள்ள போனா மசாலா ஐட்டம் என்னமோ இருக்கு பாருங்க. வாசனை ஒரு டிஃப்ரெண்டான கலவையான வாசனை. விதவிதமான மசாலா பாருங்க. கிரீமு என்னமோ இருக்கு. இந்த டீயை பாருங்க, கலரே எப்படி வித்தியாசமா இருக்கு. எவ்வளோ வாங்கிட்டோம். இங்கே பாருங்க, தேயிலை எஸ்டேட் நடுவில் டீ நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு டீ. தேயிலை எஸ்டேட் நடுவில் டீ குடிக்கிறோம். நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோங்க. தூக்கி போடுது. ரொம்ப ஸ்டீப்பாக மேலே ஏறுது. ரொம்ப இன்ஜினுக்கு திறன் கம்மியாக இருந்தால் வண்டினா கஷ்டம்தான் ஏறது. இந்த இடம் முன்னாடி மீன் குளத்தி ஃபால்ஸ்னு இது பேர் இருந்தது. இப்போ பேர் மாற்றிட்டாங்களாம். சரி, பார்க்கலாம் வாங்க. வண்டி எப்படி புழுங்குது பாருங்க. ரோடும் சரியில்லை சுத்தமாக இந்த இடத்துக்கு. எப்படியும் பார்த்தாகணும். இது ரொம்ப இன்டீரியராக இருக்கும் ஒரு ஃபால்ஸுங்க. சூப்பராகுன்றாங்க. சரி, போய் பார்ப்போம் வாங்க. வந்துட்டோங்க கிட்ட. நம்ம வந்தோம். இப்போ பேர் மாற்றிட்டாங்களா? மீன் குளத்தி மீன் முட்டி ஃபால்ஸ் தான் இது நினைக்கிறேன். கரெக்டாக முடி ரத்தத்தில் ரைட் சைடில் பாருங்க. இதே தான். இங்கே தான் நம்ம வண்டி தேங்கிச்சு. நம்ம கந்தன்பாறான்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்க. இது ஃபாரஸ்ட் ஏரியா போல. அது வாட்ச் டவர்லாம் வச்சுருக்காங்க. கிரீனிஷ், நல்ல விசாலமான கார் பார்க்கிங். இதுதான் வாட்டர் ஃபால்ஸாக கொட்டுதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. காரைகளில் நுழையும் போதே தெரியுது. குட்டி வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. சூப்பராக ரெண்டு
கல்லுலாம் வச்சு 2 பக்கமும் கிரில் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. போகிற வழியெல்லாம் ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் கூழாங்கல், சின்ன சின்ன பாறைகள்லாம் இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்கோம். 2 பக்கம் பசுமையை ரசிச்சுட்டு போகலாம். பாருங்க கல்லுலே பெஞ்ச் செஞ்சு வச்சுருக்காங்க. சரி வாங்க போகலாம். குளிச்சுட்டு வராங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்புங்க. நம்ம ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள் நல்லா சேஃப்டியாக இரும்புலே பிரிட்ஜு கட்டி வச்சுருக்காங்க கைப்பிடியோட. உள்ளே போகலாம். ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம். பி ரெடி. மண் பாதையாக இருக்குது, ஆனால் பெரிய பெரிய படியாக இருக்குது. போய் இறங்கினா உங்களுக்கு ஃபால்ஸ் தாங்க. வாவ் சூப்பர். வெள்ளியை உருக்கி அப்படியே ஊற்றினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸுங்க. நல்லா கொட்டுது. இறங்குற வழி தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும் போல இருக்குது. கரடுமோட இருக்குது. பிறகு என்ஜாய் பண்ணுறாங்க. இருங்க நானும் ஒரு வாரேப்பா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்து 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 ஃபோர்ஸை குறைச்சி நமக்கு ஃபால்ஸாக கிடைக்குதுங்க. இங்கே தவந்து போகிறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் வழுக்கிற ஏரியாங்க. பார்த்து தான் நம்ம போகணும். எவ்வளோ சூப்பராக க்ளீனிஷான தண்ணிங்க. ரொம்ப கரடு முரடாக தான் இருக்குது. பாறையெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. பார்த்து நிதானமாக தான் இருக்கணும். இந்த வழியாக தான் கிரிப் செப்பல் இருந்தால் தான் இந்த இடத்துல தான் உங்களுக்கு லாய்க்கிட்ட வரும். அதுதான் கயிறே கட்டிருக்காங்க உங்களுக்கு. கையில் கயிறு கட்டி பிடிச்சிட்டு தான் இறங்கணும். கரடு முரடாக இருக்குது. சில இடத்துல வழுக்குது. தண்ணி இல்லாத இடத்துலேயே வழுக்குது. கிட்ட போயிட்டா இன்னும் வழுக்கும். இறங்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லான இடம். அப்பா வந்துட்டோம். சரி வாங்க அப்படியே குளிக்க போகலாம். அவ்வளோ ஹைட்டான மலையெல்லாம் இருக்குது. பக்கத்தில் மேகமூட்டமாக இருக்குது. கிளைமேட்டே அப்படியே ஒரு ஈரப்பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. தூரமாக நின்னாவே அந்த துளிகள் நம்ம மேலே வந்து விழுது. நம்ம சட்டையில் உணரலாம் அதை. அப்படியே ஸ்டெப்பாக இருக்குது பாருங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி குளிக்கிறாங்க. எல்லா இடமும் கயிறு கட்டி வச்சுருக்காங்க. சேஃப்டி தான். சூப்பர். தவழ்ந்து தாங்க போகணும். வழுக்குது ஓவரா. கரடுமுடான்னு பாரு. எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் போட்டோ எடுத்துட்டு. கயிறு பிடிச்சி தான் வர வேண்டியதாக இருக்குது. அழகு எப்படியோ இதுமாரி ஆபத்தும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ரா அண்ட் ரியல் வாட்டர் ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணு. நல்ல நிம்மதியாக பட்டாச்சு. நேரம் போதே தெரில இந்த இடத்துல இருந்தால். வாங்க ரொம்ப நேரம் இருந்தாச்சு. சரி நம்ம கிளம்புவோம். இந்த மண் பாதையை பாருங்கள், நல்லா அகலமாக இருக்குது. ஏறும்போது கஷ்டமாக தான். அப்படியே தண்ணி வடிகிற மாதிரியும் வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. ஃபுல்லாக பாசி படிக்க. இந்த பாறையெல்லாம் அப்படியே குறைஞ்சிருக்காங்க போல இருக்கு வழிக்காக. சேஃப்டியாக 2 பக்கமும் சேஃப்டி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சூப்பரான ஃபால்ஸுக்கு ஒரு நன்றிங்க. நம்ம ஹீட்டை குறைச்சது இந்த வாட்டர் ஃபால்ஸ். சில்லுன்னு இருக்கு உடம்புல.
இதுதான் மேலே இருக்கும் ஃபால்ஸ். பெரிய கட்டி கட்டி வச்சுருக்காங்க வீடு கட்டுறது. இது மேலே வருதுங்க இந்த ஃபால்ஸ். இதுக்கு கீழே தான் நம்ம குளித்தோம். இந்த இடம் தான் குளித்தோம். அருமையான சரௌண்டிங்ஸ். இங்கே இந்த எறும்பு பாருங்கள் நிறையா இருக்குது. இந்த எறும்பு கடிச்சுன்னா அப்படியே வீங்கிடும். அதை மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். தூரல் போடுது தெரியுதுங்களா? ஜில்லுன்னு இருக்கு. மணல் பாருங்க, மணல் பாங்கான ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம். பீச்சில் குளிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. மேலே ஏறி வர வழியில் இருக்கு பாருங்க. இங்கே குட்டி வாட்டர் ஃபால்ஸ். இங்கேயும் ஒரு அட்டன்ஸ் போடுவோம். அங்கே போயிடுவோம். சூப்பராக இருக்கு பாருங்க. க்ளீனா சூப்பர். இப்போ வந்தாச்சுங்க வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த மலை மேலே அந்த மேகம் பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. இதை மிஸ் பண்ண மனசு இல்லை, அதான் இறங்கிட்டோம். இந்த இடத்த அனுபவிக்கணும். இந்த ஒரு டேர்னிங்கில் தாங்க இந்த ஏரியா இருக்குது. அப்படியே கண்ணில் பட்டுச்சு. அப்படியே வண்டி ஓரம் கட்டியாச்சு. சேஃப்டியாக இண்டிகேட்டர் போட்டு நல்லா ஓரமாக அணைச்சிட்டு தான் காரை விட்டு இறங்கணும். அந்த ஏரியாலாம் அருமையான இடம். சரி வாங்க, இங்கே ஒரு மலை இருக்குது பாருங்க. அப்படியே மழை. கொஞ்ச நேரம் தான் இருந்தால் அதுக்குள்ளே மழை. கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம், ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்டீப்பான வியூ பாயிண்ட் இது. இங்கேயும் லைனாக வண்டி நிறுத்திட்டு பார்க்குறாங்க. நம்மளும் ஓரமாக நிறுத்திட்டோம். இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. எவ்வளோ ஸ்டீப்பாக கொடைக்கானல் மலை மாதிரி இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன மலை. எவ்வளோ வாகனம் போகுது பாருங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அருமையான பள்ளத்தாக்கு. இங்கே பாருங்க, ஒரு பில்டிங் தாஜ்மஹால் மாதிரியே தெரியுது தூரம். அதை பார்த்தா மேபி சர்ச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய பில்டிங் பக்கத்தில் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்கு பாருங்க. இந்த பள்ளத்தாக்கும் இந்த மலையும் பார்க்கும்போது சூப்பர். மழையும் வர கேட்க வேணும், ஒரே ஆனந்தம் தான். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது பாருங்க. சுற்றிலும் தூண் மாதிரி வச்சு, ஒரு சர்ச்சா மசூதியான்னு தெரில. இங்கெல்லாம் ரோடு, வெறும் மரம் செடி கொடி தாங்க. மண்ணே தெரியல அந்த இடத்துல. சரி கிளம்பலாம் வாங்க. அறவேல இந்த ஜிப்லைனு பார்த்தங்க. அட்வான்டேஜ் ஆக்டிவிட்டிலாம் நிறையா இருக்குங்க. கவர்ந்து இழுத்துது நம்மளை. அப்படியே நிறுத்திட்டோம். வாங்க அப்படியே மேலே போகலாம். இங்கே பார்த்தாங்க ஜிப்லைன் போகிறாங்க பார்த்தீங்களா, தொங்கிட்டு. இது ஒரு ஆக்டிவிட்டி. ஜிப்லைனுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா. அதே சைக்கிள்லையும் போகலாம். அது 300 ரூபா ஒரு ஆளுக்கு. அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். இருட்டுற நேரம் பாருங்கள். இது பையனும் போகிறான் மேலே. இந்த இதுக்கு ஜிப்லைனுக்கு போயிட்டு வர போகிறாப்புல பாருங்க. சூரிய அஸ்தமன நேரம் போல இது. நல்லா இருக்குது இந்த இடம். இதுதான் பார்க்கிங். ஏறி போகிறான் மேலே ஜிப்லைனுக்கு கிட்ட. சூரிய அஸ்தமனம் ஆகுது பாருங்க, சூப்பர். இந்த ஜிப்லைனில் விடுறதுக்கு முன்னாடி பாருங்கள், நல்லா டைட் பண்ணுறாங்க. பெல்ட்டெல்லாம் போட்டு நல்லா சேஃப்டியாக அவங்களே டைட் பண்ணி கொஞ்சம் நேரம் நிற்க வைப்பாங்க பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் பயம் போகட்டும்னு. இங்கே அதுக்குள்ளே சொல்கிறாரு ஒருத்தர். நிற்க வச்சு சேஃப்டி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தான் விட்றாங்க.
சூப்பராக போகுது அப்படி. மேலே ஜிப் லைனு, கீழே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு. இந்த இடத்துக்காரருக்கு டபுள் இன்கம் தான். அப்படியே ஹைட்டு குறைஞ்சிட்டே போகுது பாருங்கள். திருளும் அப்படியே குறைஞ்சி போச்சு. இறக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க. மஞ்சள் மேகம் அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, அது உண்மையாக பார்க்குறேங்க. அஸ்தமனம் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த அஸ்தமனத்துக்கு பின்னாடி பாருங்க, அந்த 2 குழந்தைங்க இவங்களும் ஜிப்லைன் போன அடம்பிடிச்சு போகிறாங்க. எந்த பயமும் இல்லாமல் போகுதுங்க இந்த குழந்தைங்களாம். விட்டா விடிய ஓடுவோம் பொழுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு அனுபவம் தான். வாங்க நம்ம உடுப்பின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டோங்க. போகிற வழியில் டைம் ஆகிடுச்சு. இங்கே கேரளாவில் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. அங்கே மசால் தோசை பாருங்கள், அருமையாக இருக்குங்க, நல்லா இருக்குது டேஸ்ட்டு. வெஜிடேரியன் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இந்த ஹோட்டல் கிடைச்சது பெரிய விஷயந்தாங்க. நல்லா முருகலாக சூப்பராக இருக்குது. காலையெல்லாம் காஞ்சி போய் கிடந்தோம். பூரி, மசால் தோசை, ஆனியன் ஊத்தப்பம், அட்டகாசமான காம்பினேஷன் தான். முடிச்சுட்டு ஒரு க்ரீன் டீ போட்டோம். கடைசியில் பார்த்தா டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு இங்கேயே ரூம்லாம் இருக்குங்க. சீப்பாக வந்த ரூமு. அங்கே உள்ளே கேட்டுருவோம். ஃபைனலாக என்ன ரேட்டுக்கு தருவாங்கன்னு ஒரு பேரம் பேசுவோம். ரூம் போட்டாச்சுங்க. நல்ல க்ளீன் அட்மாஸ்ஃபியரு, லிஃப்ட் வசதியும் இருக்குது. இங்கே கிட்டே தான் நம்ம ரூமு, லிஃப்ட் கிட்டே தான். நல்ல சிசிடிவி சர்வேலன்ஸோடு இருக்குது. 109 நம்ம ரூம் நம்பர். கார்டு போட்டால் தான் திறக்கும். அப்படி வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. அப்படியே உள்ள போகலாம் வாங்க. வெல்கம் டு அவர் ரூம். நல்ல விசாலமான ரூமுங்க. வார்ட்ரோபோட, டபுள் பெட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்படியே இது பேக் பண்ணிக்காம பாருங்க பெட்டு. கொஞ்சம் வந்து கழிச்சிட்டேன். ஸ்க்ரீனு, இந்த லைட் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஏசி ரூம் தான். பிஓபிலாம் பண்ணி எல்இடி லைட்லாம் போட்டு டிவி உட்பட. வாங்க பாத்ரூம் உள்ள வாஷ் பேஷன், மிரர், செப்பரேட் பாத்து, ஃபைபர் போட்டு தடுத்துருக்காங்க. பரவாயில்ல. மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த லைட்டு போல இருக்குது பாத்ரூமில். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அங்கே போட்டிருக்காங்க. பார்த்துருக்கோம். அப்படியே மேலே பாருங்களேன், அந்த ஃபயர் அலாரம் வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து ஃபயர் அலாரமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது குட் மார்னிங். காலைல டிஃபன் வந்துடுச்சு. நைட்டு இப்போ சாப்பிட்றது தெரில, காலைல உடனே வந்துடுச்சு. இப்பயும் பூரி தான் வீட்டில் சாப்பிட்றாங்க. நம்ம வர்த்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. அப்படியே நம்ம போவோம். பார்க்கிங்கில் காரை போட்டாச்சு. அப்படியே நடந்து போகிறோம். பூக்கோட் லேக் சிமெண்ட்டோட காங்கிரீட்டோட அங்கே பக்கையாக இருக்குது. ஒரு பழங்காலத்து பில்டிங் மாதிரி தெரியுது. லெஃப்ட் சைடில் தாங்க நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே என்ட்ரன்ஸு. ஏகப்பட்ட கும்பல் இருக்குது. காலையில் வந்ததுக்கே இவ்வளோ கும்பல்னா அங்கே கியூவோட ஐக்கியமாகும். ஆன்னு பார்க்குறேன். அடல்ட்டுக்கு 40 ரூபா தாங்க, சில்ட்ரன்ஸுக்கு 20. நுழைவாயிலே அவங்க பர்ஸை காலி பண்ணுறதுக்கு ஊருக்கிட்ட கடை இருக்குது. ஹார்ட் ஷேப்பில் வரவேற்கிறாங்க. சின்ன சின்ன திட்டு கூட ஹார்ட் ஷேப்பில் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஹார்ட் ஷேப்பு தான் இங்கே முக்கியம்.
ஏன்னு சொல்கிறேன் இருங்க. பொடி என்னென்னமோலாம் வச்சுருக்காங்க, ஸ்நாக்ஸு. நிறைய வேரோட இருக்கு. இது வேறு பாருங்க அப்படியே போகுது கொடிக்கு. இது ஒரு பாருங்க குழந்தைங்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும் இந்த ஏரியா. எல்லாம் இன்னும் என்டர்டைன்மெண்ட். கூட்டம் வரல, வந்தால் இந்த இடத்துல நிற்க முடியாது. இதுக்காக எப்படியே நம்ம போகலாம். க்ளீனிஷ் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமாக வச்சுருக்காங்க. ஒரு தூசு தும்ப பார்க்க முடியல. லேக் நம்ம ஏரி கிட்ட வந்து விட்டோம். பூக்கோடு லேக்கில் ஓணம் ஃபெஸ்டிவல் இப்போ ஸ்பெஷல் நடந்துட்டுருக்கு. ஃபோட்டோஸ், போட்டிங். போட்டிங்கு டிக்கெட் போட்டுருவோம். வரும். இந்த ரூல்ஸ்லாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 7 சீட்டர் வந்து 1000 ரூபாய் சுவிட்சும் போடுறாங்க. பெடல் போட்டு தான் வாங்கிட்டு போகிறோம். இங்கே ஒரு சின்ன கியூ, வாங்க போகலாம். இந்தாங்க டிக்கெட் 450 ரூபா பெடல் போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. மோட்டர் போட்டு தான் 2000 ரூபாவாம். எவ்வளோ க்ளீனிஷ் வாட்ரு. மேலே இந்த ஃபைபர் இது போட்டு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே பாருங்க, நடைபாதைக்கு நல்ல ஐடியா. இதுதான் நம்ம பெடல் போட். ஜாக்கெட் போட்டுக்கிட்டோம். எல்லாம் ரெடி, போட்டில் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டோம், கிளம்பியாச்சு. ஏரி மேலே ஆனால் சின்ன கம்மியாக தான் இருக்கும் பொழுது. பெடல் போடு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பழகிடும் போ. அரே வா, அப்படியே க்ளீன் வாட்டருங்க. எடுத்து குடிக்கலாம் போல இருக்கு. பாருங்க கீழே இருந்து அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது. சுற்றிலும் செடி கொடி, அதாவது மரம், மேகம். இந்த அனுபவத்தை சொல்ல வார்த்தை இல்லை. இளையராஜா பாட்டை கேட்டுட்டு இதெல்லாம் பார்த்தா சொர்க்கம். கால அசந்து விட்டது. டைம் போகிறது தெரிலிங்க. ஒரு ரவுண்டு வந்தாச்சுங்க, அப்படியே ரிட்டர்ன் போகிறோம். இந்த மேகத்தை பாருங்க, அட்டகாசமாக இருக்குது. மேலே ப்ளூ, கீழே கிரீன். இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கலங்கலாக இருக்குது. நம்ம தான் கலக்கி விட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஓரெல்லாம் அந்த அழுக்கு போயிடுது பாருங்க. எவ்வளோ பெரிய மரம் தெரியுமா இதெல்லாம். கிட்ட போனீங்கன்னா இந்த அழுக்கா இல்லை இதுவும் பாசியான்னு தெரியல. சுற்றிலும் இந்த கடைசியில் நிற்குது பாருங்க. அங்கே ரவுண்டு முடிச்சிட்டோம், டைம் ஆயிடுச்சு. பெரிய ஏரியும் சொல்ல முடியாது, அதே சமயம் சின்ன ஏரியும் சொல்ல முடியாது. ஆனால் க்ளீனான ஒரு வாட்ரு. சுற்றிலும் பாருங்கள், ஜாலியாக நடந்து போகிறாங்க, உட்காந்து இருக்காங்க. சிறந்த ஒரு போட்டிங் அனுபவம். நம்ம கிட்ட வந்துட்டோங்க. நம்ம ஏதோ டென்ஷனே குறைஞ்சி போச்சு. அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டேன் அந்த இடத்துல. காலுக்கு நல்ல எக்ஸசைஸ் பாருங்கங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் போக முடியும். 2 பக்கமும் ஆள் இருக்கணும், சுற்றணும். க்ளீன் வாட்டர். இங்கே பாருங்கள், பாசியா என்னன்னு தெரில, செடியா என்னன்னு தெரில. ஃபுல்லாக ஆக்கிரமிப்பாக இருக்குது இந்த ஏரி ஃபுல்லாகவே. இருந்தாலும் க்ளீனாக இருக்குது வாட்ரு. ப்ளசன்ட். இந்த இடத்துக்குலாம் வரணுங்க அவசியம். இதெல்லாம் அனுபவிக்கணுங்க. இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணும். சும்மா ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ சம்பாதிச்சுன்னா பிரயோஜனங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு விருந்தால் ஒரு இடத்துக்கு போகணும். அவசியம் நீங்களும் ஒரு முறை வாங்க, உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். பார்த்த குஷியில் இந்த இடத்த பேர் சொல்ல வந்துட்டேன். இதோட பேர் பூக்கோடு லேக்கு. கூட இந்த லேக்கு பூ வந்து சுற்றி இருக்கிற இடம். நல்ல பொருத்தமான பெயர்.
வாங்க அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி போயிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள் ஸ்பா இருக்குங்க, ஃபிஷ் ஸ்பாவா. அங்கே கிட்ட போய் பார்த்துருவோம் அந்த இடத்தையும். காலில் சின்ன சின்ன மீனை கடிக்க விட்டு அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். ஃபஸ்ட்டில் கூச்சமாக இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். உண்மையிலே இது மருத்துவ குணம் உள்ளதாங்க அந்த இடம். இந்த செப்பெல்லாம் கட்டிட்டு இந்த காலில் நல்லா சுத்தப்படுத்திட்டு தான் இறங்கணும். 70 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 10 நிமிஷம்தான். சிறந்த அனுபவம் கிடைக்கும். இங்கே எல்லாமே ஹோட்டல்லாம் இருக்குது. அதை விட பாருங்கள் ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது, ஐஸ்கிரீம். அப்படியே முன்னாடி போனால் இயற்கையான சில இடம் பாருங்கள். குரங்கோட தொந்தரவு தான் அதிகமாக இருக்குது. ஒரு பைய தூக்கி போட முடியல, கேங்கு வாரம் நடக்குது பாருங்கள். கேர்ஃபுல்லாக போகணும். அருமையான அந்த இடம் பாருங்க. வெள்ளம் அதிகமாக போச்சுன்னா அது போகிற வடிகால் போலது ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது. அதுலேயும் ஃபுல்லாக செடி கொடியாக தான் இருக்குது. இது என்ன செடின்னு தெரியல, நிறையா இருக்குது. கல் பாதை, சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கே கல் ஆர்ச்சி போட்டிருக்காங்க பாருங்க. பார்த்தாச்சு. நம்ம அப்படியே வெளியில் போவோம். அப்படியே போனால் கேட்டு தான். இந்த பூக்கோடில் கூட ஏரியல் வியூ உங்களுக்கு போடுறான், சூப்பராக இருக்கும் பாருங்களா. ஓணம் ஸ்பெஷல். ஹாய். கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாங்க. நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாரு, நன்றி. கடைக்கிட்ட வந்துட்டோங்க. இந்த காப்பித்தூள் தான் வாங்கணும். மசாலா ஐட்டம் நிறைய விதமாக இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. இங்கே பாக்கெட் டப்பாவாக இருக்குது, பாட்டிலாக இருக்குது. ஃபேன்சி ஐட்டம், குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பர்ஸ் காலி. கைவினைப் பொருட்கள் இன்னுமே இந்த இடத்துல நல்லா இருக்குங்க. நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. மனைவி பேக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. செப்பல் என்னமோ இருக்குது. மூலிகை பொருட்கள்லாம் இதெல்லாம் ஆர்கானிக்குன்றாங்க. இங்கேயும் மசாலா, ஸ்பெஷல் மசாலா, டீ தூள் நிறைய விதமாக இருக்குது. கீச்சன் பாருங்கள், அவ்வளோ வித்தியாசமான கீச்சன். இந்த கண்ணாடி பாட்டில் மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. இது ஓணம் ஸ்பெஷலுக்கு ஒன்று எடுத்துட்டோம். எவ்வளோ ஐட்டம் தான் வாங்குறதுன்னு தெரியும். சரி கிளம்பலாம். நம்ம காரில் கிளம்பியாச்சு. ரொம்ப சின்ன ரோடு தாங்க இந்த ஏரியாவில், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். பாருங்க, இந்த வீடெல்லாம் வித்தியாசமாக கட்டிருக்காங்க பாருங்க. வீடெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. காம்பவுண்டு போட்டு கேப் போட்டு சூப்பராக கட்டிருக்காங்க. அதனால தான் அந்த க்ரீனிஷாக இருக்கோ தெரியல. இயற்கையை காப்பாற்றுறாங்க தான் நினைக்கிறேன் நான். அடுத்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால் இந்த இடங்க. இங்கே வந்து பார்க்கிங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லு, ஆல்மோஸ்ட் ஃபுல். அந்த ஒரு இடம் இருக்குது, பார்ப்போம். கார் பார்க்கிங், கார் விட்டாச்சு. இப்போ அப்படியே உள்ளே போகலாம். டிக்கெட் கவுண்டர், ஏகப்பட்ட கடை, தொப்பியில் கடை சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கடை. நம்ம மண் பாதை தான் பார்த்தீங்களா, ஆனால் நல்லா சுத்தமாக தூய்மையாக இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இங்கே தான் டிக்கெட் கவுண்டருங்க. பெரியவங்களுக்கு 65 ரூபா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதில் பாதி தான். ஃபாரினர் தான் 330 ரூபா போட்டிருந்தாங்க. ஸ்டில் கேமராவுக்கு 50 ரூபா, வீடியோ கேமராவுக்கு 150 ரூபா. மண் பாதை தான் அப்படியே
செம்மண் பாதை. அதெல்லாம் பேர்ட்ஸ் போய் பார்ப்போம். அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த பேர்ட்ஸ் சவுண்டு சுற்றிலும் க்ரீனான ஒரு சூழ்நிலை, மண் பாதை, என்னமோ காட்டுக்குள்ளே அப்படியே ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் சீப்பாலாம் இல்லை, சமதளமாக தான் போகுது. ஓரளவுக்கு தான் பள்ளம் மேடுன்னு தான் போகுது. இதுக்கப்புறம் மண் பாதை முடிஞ்சு கல்பாதை, கிரிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்து வாங்க, 1-2 கல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க பெஞ்சில் உட்காந்துட்டோம், கிளம்பலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு போனால் ஒன்றுமே கால் வலியே தெரிலைங்க. அங்கங்கே நடுவில் இந்த மாதிரி உட்காந்துட்டு போனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது. வாங்க கிளம்பலாம், போகலாம். போயிட்டே இருக்கும் வந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு 2 கிடையாதா? அனிமல்ஸ் தான் இந்த ஏரியா வருமானன்னு தெரியல, முடியல, பயமாக தான் இருக்கு. தெரியல. ஃபாரஸ்ட் ஏரியா தான் அது. முருங்கில் மரமாக இருக்குங்க. அந்த கல்பாதை, நடுவில் பெஞ்சு, சுற்றிலும் மரம் தான். சின்ன மலை தெரியுது பாருங்க. மலை ஃபுல்லாகவே மரங்கள் தான். ஒரு வாட்ச் டவர் தெரியுது பாருங்க. அங்கங்கே நின்று இப்படி பார்த்து ரசிச்சுட்டே பொறுத்த ஒரு அனுபவம் தான். இங்கே திரும்பவும் மண் பாதை, அதுக்கப்புறம் படி போலதுங்க. அச்சோ, இறங்கிடலாம், ஏறும்போது தான் கஷ்டம். லைன் கழுமுஞ்சி கூழாங்கல் பாதை ஸ்டார்ட்டு. இங்கே தான் கேர்ஃபுல்லாக நடக்கணும் போல. ஐயோ பழுக்குது. அப்பாடா, ஃபால்ஸ் போட்ட சட்டம் கேட்குதா? தண்ணி சவுண்டு. அப்பாடா, திரும்பவும் கரடுமுரடான பாதை வந்துடுச்சுங்க. பாறையெல்லாம் வந்துடுச்சு. வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம் கிட்ட. எப்போ செம ஹைட்டு, செம ஃபோர்ஸாக இருக்கும் பொழுது எப்போ அவ்வளோ ஹைட்லேருந்து போட்டுருங்க. நல்ல அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ட போக முடியும் தெரியல, அவ்வளோ தூரமாக குளிக்கிறாங்க. சூப்பர், ஒரு வழியாக கஷ்டப்பட்டதுக்கு வந்தாச்சு. இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து போகலாம். பாருங்கள், இந்த இரும்புல பிடிச்சிருக்காங்க வை. இன்னும் கொஞ்சம் இடங்கணும். பாறை மேலே ஏற வழுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட போவோம். ஒரே பாறை, தடுமான பாறை. இங்கே கயிறு கட்டிருக்காங்க. ஒரு வழியாக வந்தாச்சு. அவ்வளோ சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிட்ட போனால் ஒரு கேமரா நினைக்கிறேன். ஃபுல்லாக பாறை, சாமா பாறை. இதான் நம்ம வந்த வழி தெரியுதுங்களா? எவ்வளோ கும்பல். Cinematic view start. 3, 2, 1. Enjoy.
இந்த ஃபால்ஸில் ஒரு டேஞ்சர் என்னன்னா திடீர்னு வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுதுங்க, ஃபோர்ஸாக போட்ட ஆரம்பிக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், எல்லாம் வந்துட்டாங்க வெளியில். இந்த சூச்சிப்பற வாட்டர் ஃபால்ஸ் மேலே அந்த லேக் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குங்க. இது அட்டாச் பண்ணுற பாருங்கள். நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். பாதை ரொம்ப கரடமோடாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பா போகிற அளவுக்கு சமமாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி கல்லெல்லாம் பதிச்சு வழிக்கு விடுற மாதிரி செய்கிறாங்க. இந்த இடம் யானைகள் நடமாடும் பகுதியாக எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மூங்கில், அதை வச்சு கண்டுபிடிச்சு. அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். பேர்ட் சவுண்டு எப்படி அருமையாக கேட்குது. நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. ஒரு வழியாக செம்மண் பாதை வந்துடுச்சு. கிட்ட தான் நின்றுட்டு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். வந்துட்டோங்க. நம்ம கடைசியாக முடிச்சிட்டோம், வந்துட்டோம். அவ்வளோதான், நிற்க திறந்தான். அடுத்த பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டுங்க. நான் பார்த்த எல்லா இடத்துலையும் ஜிபிஎஸ் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவசியம் வாங்க. சுண்டல் அப்படி ஒரு இடமா, வித்தியாசமான பேரோட இந்த இடம் இருக்கு பாருங்க. மலைச்சரிவு, தேயிலை, ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு. காலியாக இருக்கு ரோடு, மேகமும் ப்ளூஷாக இருக்கு. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க கிளைமேட்டு. ரோடும் பக்கத்தில் 2 பக்கம் தேயிலை எஸ்டேட்டு, பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்த பேர் பானசுரா சாகர் டேமுங்க. இதுவும் நல்லா இருக்குது. இந்த இடமும் அப்படியே பாறைக்கு நடுவில் டேமு, க்ரீனிஷாக இருக்குது எல்லாமே. பாருங்கள், பூங்காலாம் வச்சு பச்சை பசேல்னு இருக்குது. இதுவும் இடத்த நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. சுற்றிலும் மலை. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த டேமில் உட்காந்து நிழலில் உட்காந்து ரசிக்கலாம். மக்கள்லாம் ஏகப்பட்ட மக்கள் உட்கார்ற மாதிரி இங்கே சீட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா ரசிக்கலாம் உட்காந்த இடத்துல. எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள், க்ரீனிஷான ஒரு பள்ளத்தாக்கு. இன்றைக்கி கும்பல் அதிகமாக என்னான்னு தெரில. அப்படியே பார்த்திங்கன்னா இதாங்க டேமு. அந்தாண்ட 778 மீட்டருங்க ஃப்ரம் சீ லெவல்லேருந்து இந்த டேம். பார்க்லாம் இருக்குது, டாய்லெட்ஸ் வசதிலாம் இருக்குது. இந்த டேமில் ஸ்பீட் போட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய க்யூ நிற்குது. அதுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுற பொறுமை இருந்தால் பண்ணலாம். நம்ம பூக்கோட்டில் பார்த்த அளவுக்குலாம் இங்கே இல்லை அந்த அளவுக்கு. சரிங்க, வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு கிளம்பலாம். நம்ம டைம் ஆயிடுச்சு. அடுத்து நின்று இந்த மாதிரி இடத்த ரசிக்கிட்டு ஒரு சுரம் தான். நான் செல்ஃப் ட்ரீம்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். நமக்கு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் தான் நிறுத்துகிறேன். இந்த மாதிரி இடத்துலாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்குது. கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் கொஞ்சம் குறையுது. இன்ஜின் சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன்.
இங்கே மக்கள் அங்கங்கே ஒவ்வொரு வீடு தனித்தனியாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஏரியாவில் வீடு கட்டி இருக்காங்க. கொடுப்பனை தான் இவங்களுக்குலாம். நம்ம வரும்போது பார்க்குறோம், போனப்போ பார்த்தாலும் அதே வியூ பாயிண்ட் தாங்க. இன்னும் அந்த மேகம் அந்த மலை மேலே இருக்குறாங்க, கலையாமல் இருக்குது. எவ்வளோ அருமையாக எப்போதுமே இங்கே மேகம் இருக்குமான்னு தெரில இந்த இடத்துல. இருங்க, இது வந்து டிஜிட்டல் கேமராவில் எடுக்கிறேன். அப்போ தான் அந்த மேகத்தை கிளியராக காமிக்க முடியும். இருங்க காமிக்கிறேன் பாருங்க. இப்போ தெரியுதுங்களா நல்லா க்ளீனாக மேகம் மலை உச்சியில் துப்பி போட்ட மாதிரி இருக்கு. சூப்பர் தாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம் ஊருக்கு. கண்கொள்ளா காட்சியாக இருக்க போகிற வழியெல்லாம். இந்த வயநாடு ட்ரிப் இதோடு முடிச்சுக்கலாங்க. இதோட இந்த வயநாடு ட்ரிப்பு முடியுதுங்க. இந்த வயநாடு ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.